Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுடே ட்ரெண்டிங்கில் அசம்பிளி அட்ராசிட்டிஸ் ட்ரால் தான் பார்க்க போகிறோம். நிறையா நடந்ததுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அன்னைக்கு தான் லைவ் கொஞ்சம் பார்த்தேன். ஐயோப்பா என்ன என்னெல்லாம் நடக்குது, கதறாங்க லைவ் வேணாம் 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 அப்படின்னு, அந்த அளவுக்கு சம்பவம். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃப்ரம் டுடே ட்ரெண்டிங். சரி வாங்க, இது ஒரு 14 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். உடனே நீங்கள் முந்தைய அப்படின்னு ஆரம்பித்தா முந்தையன்னா என்னென்ன பயந்துடாதீங்க. நாங்கள் பிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். அந்த நேருக்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு. அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பா இருக்காது. நக்கல்யா அவனுக்கு. ஓ அப்படி கூப்பிட்டு தான் வருவாங்களா? வணக்கம். உதவி இயக்குனர் மற்றும் படகு உரிமையாளர்களுடன் ஆந்திர மாநில மீன்வளத்துறை. ஐயா இருந்து இருந்து இத்தனை நாளைக்கு அப்புறம் வந்து பேசுறீங்க. ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்களா சார்? ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்களா? அது இவங்க சொல்றது தான் எழுதியிருப்பாங்கண்ணா. இதெல்லாம் உங்களையெல்லாம் பார்த்தா டக்குன்னு இது சொல்லுவாங்க, விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வாங்கல. ஒரு தடவை அப்படி சும்மா எப்படியும் உங்கள் இது சினிமா இல்லை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படியே எக்ஸ்பிரஷனோட ஒப்பிக்கிறதுக்கு பார்த்து ரீட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் தான் எழுதுவீங்களா இல்லை முன்கூட்டியே கொடுப்பாங்களா? முன்கூட்டியே நினைக்கிறேன். நான் எல்லாரோட கையிலே அலுவலர்களுடன் கூட்டம் நடத்தி படகுகளை இரு மாநிலங்களுக்குடையான மாநிலங்களுக்கு கொடை பிடிக்கணுமா கொண்டுள்ளார். தொடர்ந்து சுமூகமாக. அப்படியா? கடந்த கோவை மாவட்டத்தில் கடந்த 17 நாட்களில் 9 கொலைகள் நடந்துள்ளன. 10வது கொலைகள் நடக்காதவாறு காப்பாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காமெடி வேண்டாம் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. கடந்த நாட்கள்ல எத்தனை 9 கொலை நடந்திருக்கான். 10வது கொலை நடக்காம காப்பாற்ற சொல்லி கேட்கிறாரா. என்ன நக்கல் பண்றாரு அப்படின்னா இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அப்படியா எவ்வளவு நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு. சீரியஸா நீங்க இத்தனை சம்பவம் நடந்திருக்குன்னு பேசுறீங்களா? உங்க கட்சியிலே பின்னாடி சிரிச்சுட்டு இருக்காங்க. இது சிரிக்கிற விஷயமா? காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அதுக்கு நீக்கிறேன், அது வேண்டாம். நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்கறாங்களான்னு பாருங்க. கிடையவே கிடையாது. மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டுல மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை நான் வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு அறகுறையா வேலை செய்யறாங்க? எதுக்கு சார் இந்த ஊருக்கு இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட்? எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வந்து வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நலம் கொடுத்த விவசாயிக்கும் விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. நாடு எங்க சார் போகுது? இவங்க நிறைய பேச விடுங்க. மெடிக்கல் சீட்டா கொடுக்கறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா என்எல்சி கொடுக்கற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறம்பான தகவலா தான் இருக்கும். அண்ணி உள்ள போட்டான் போட்டு அசிங்கமா திட்டாங்கண்ணா. ஏரியாவே ஜில்லோன்னு ஆயிடுச்சு. சிஎஸ்ஆர் எவ்வளவு ஃபண்ட் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளதான் பண்ணிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி சூப்பரா மாப்ள கத்துக்க அவன்கிட்ட இருந்து. நீங்க நிறைய பேசுங்க மேடம், டீடைலா பேசுறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி அதுக்கான கமிட்டி வந்து நீங்க கேட்ட மாதிரி நாங்க போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா யாருக்கும் எதிரா நாங்க நடந்துக்க மாட்டோம். என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும்.
அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. உடனே நீங்க முந்தைய அப்படின்னு ஆரம்பிச்சா முந்தையன்னா என்னன்னு பயந்துடாதீங்க. பேசுகிற போது ஒரு சொற்றோட முந்தை என்று சொல்றே பயந்து விடாதீர்கள் என்று சொல்றது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். 7 ரவுடி நான் பார்த்த வேண்டாம். 356 சொல்லுங்க. அந்த சுற்று வட்டத்துல இருக்கிற 80 கிராமத்துல இதுவரை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரை எந்த காலத்திலும் மது கடைகள் இருந்ததே இல்லை. இதுதான் முதல். நகரத்தில் இருந்த கடையை தூக்கி வந்து கிராமத்துல வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவோடு கவனிச்சு அந்த கடையை மூடிடலாம். நீங்க இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து அந்த கடையை மூடி விடுங்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அங்கு தவறுகள் இருப்பின் நிச்சயம் இந்த அரசு பரிசீலிக்கப்படும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லாட் வரும்போது நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி கடைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கலாம். அடுத்தடுத்து வருகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் 10 நிமிடம் தான் தரப்படும். இந்த நேர கட்டுப்பாட்டை நான் உறுதியாக இருப்பேன். நிச்சயமாக நான் அனுமதிக்க மாட்டேன். வண்டி 10 நிமிஷம் நிக்கும். சரியா டைம் வந்து 10 நிமிஷம் நிக்கும். முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மாநிலத்துக்கு போய் சொன்னாரு, அந்த நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. 10,000 ஏக்கர் நீங்க ரொம்ப ஏழைங்க. இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்னநகர் நெல்லா நம்ம கொடுப்போம். நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். நல்லா தானே சொல்லிக்காரு. இத வரவேறுங்க. 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதுல இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்னநகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னாரு. அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குற திட்டம். அதை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்த கூடாது. நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. அதாவது நான் ஒன்னே ஒன்று பதிவு பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் நின்று நிதானமா யோசிச்சுப்பார். இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியால கிடையாது. உடம்பு சொல்லணும்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க, உடம்பு சொல்லணும்னா சிங்கப்பூர் போறாங்க. அப்ப இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு, இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எங்களுக்கு உடம்பு சொல்லணும், நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம், அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ வந்து ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்குள்ள குவாலிட்டி கொடுக்கணும். நம்மளாம் போகக்கூடிய மருத்துவமனையோ நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம், அதை மாற்றுவோங்கிறத நாங்க பதிவு பண்றோம். எனக்கே காது ஊத்தணும் நினைச்ச இங்க பாரு. சரி உள்ள வையா. அப்ப இருந்து நாம செய்ய முடியாது. சன்னரகம்லாம் அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. எனவே சன்னரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி வந்து சன்னரகம் போட்டால் விளைச்சல் அதிகமா வராது, விவசாயிக்கு லாபம் வராது. வெளியில இருந்து வேணா வாங்கலாம், நீங்க சன்னரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. If I'm not wrong, scientifically பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. எவ்வளவு நிலம் இருந்தாலும் சாப்பிடுறதுதான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டாதான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸ்ல தான். சீனாவுக்கு போய் 10 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்காமா. தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சர்க்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீங்க கஞ்சி வைத்து கொடுப்பதை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பா இருக்காது. நக்கல்யா அவனுக்கு. ரேஷன் கடையிலே வாங்குற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. அப்படி பச்சையா சொல்ல முடியாது.
ஒரு யூகமா சொல்லலாம். எங்களை போன்று இந்த அரசும் செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டு, உங்களை போல ஆட்சி பண்ண முடியாது. அதைத்தான் இப்ப நானும் சொல்ல வந்தேன். உங்களை போல பண்ண முடியாதுல்ல, உங்களை மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க என்ன அப்படியே லிஸ்ட்ல சேர்க்கிறீங்க, எங்களை போல பண்ணுங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் மாத்துனாங்க? இவங்க புதுசா ஏதாவது பண்ணட்டும். எங்கள் ஆட்சி மக்களாட்சி மன்னராட்சி இல்ல. அவை குறிப்பில் இருந்து நீக்குங்கள், எல்லாத்தையும் எடுக்கும். ஒரு நாளைக்கு 900 மூட்டை எடுக்கிறாங்க. அந்த மூட்டை சாக்கு மட்டும் தான் வாங்கி தரப்படுகிறது, சணல் வாங்கி தரப்படுவதில்லை. வருடத்துக்கு ஒரு தடவை 2 கோடி ரூபாய் செலவுக்கு மேல சணல் வாங்கி கொடுக்கிறோம். அதிகாரிகள் வாங்கி தரவில்லை என்பதுதான் நாங்க போன டிபிசில எங்களுக்கு தரப்பட்ட தகவல். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அப்ப 3 பேர் தான் இருக்கிறாங்க ஒரு டிபிசில. 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 300 மூட்டை ஏத்தி அடுக்கணும். மூட்டையை கொட்டணும், வெயிட் போடணும், சணல்ல தச்சு கொண்டு போய் அடுக்கி வைக்கணும். அதுக்கு 10 ரூபாய் தான். அப்ப என்ன பண்றாங்க? விவசாயி கிட்ட தான் அந்த காசை வாங்கிடுறாங்க. நீங்க இங்க விவசாயியும் மூட்டை தூக்குற தொழிலாளியும் பிட்டிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர். அவனும் பாவம் ஏழை. அதனால அத ஒரு தாயிலம் கொண்டு கலையணும்னு தான் கேட்டுக்கிறோம். அதை வச்சு 4 பேருக்கு உதவணும். 4 பேருக்கு உதவி இருக்குன்னா எதுவுமே தப்பே இல்லை. ஒரு சமோசா விக்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க. ஆனா விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. முந்திரியில மடகாஸ்கர்ல வாங்கிட்டு வந்து உடைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்லயே முந்திரி காடு அவ்வளவு இருக்குது. நீங்க எப்படி மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணும்ன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க போய் அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ, அதே மாதிரி ரேஷன் கடையிலயும் பண்ணலாம். இப்ப பாமாயில் இல்லைன்னு ஆனா இருக்கும். இல்ல எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு ஆனா அரிசி இருக்கும். QR கோடு போட்டு வீட்டுல வாங்க முடியும்னா அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நாங்க எத்தனை பேர் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எதிரணியில நிக்கிறவங்க ஆண்களா இருந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும்? முதலமைச்சரோட கொள்கை ஒண்ணுதான், ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, நேர்மையான ஆட்சியர்ங்கிறத தெளிவுபடுத்துறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் எகேன்ஸ்டா தான் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம முதலமைச்சர்கள் கார் கொடுத்திருக்காங்க, டிரைவர், பெட்ரோல் டீசல் எல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் 25,000 கொடுக்குறோம். என் பையனா பாஸ் பண்ண வச்சிருங்க, இல்லன்னா நல்ல தம்பி. எல்லாரும் வந்து இன்னைக்கு புக்ல மட்டும்தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து சட்டமே தேவையில்லாம எங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய ஒரு ஹிஸ்டரியா எனக்கு படைச்சிட்டு இருக்கிறது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். உனக்கு அமையுது, எனக்கு அமைய வைக்கணுமாமே, அமையாது. நான் கேக்குறது, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே 5 ஏக்கராக்கு உட்பட்டது பூரா முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், அது உண்டா இல்லைன்றதான் என்னோட கேள்வி. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்வார், படிப்படியாக எல்லாம் சரி செய்யப்படும், சொன்னதை செய்வார் சொல்லிட்டோம். ஆனால் ஒரு வேகமாக விவசாயிகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கொடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது, அமைச்சரா இருக்கும் பொழுது அண்ணன் தான் விவசாயி மேல குண்ட சட்டத்தை போட்டு கைது செய்ததோ அவர் தான். அது வேற வாய். இப்பவே கண்ணை கட்டுது. இப்படியே சாஞ்ச மணிக்கு கொஞ்சம் ஆச்சரியம். ஐயா, பேசுறவங்க எல்லாம் ஒரு பெண்ணு தான் வச்சிருக்காங்க. தூங்குறவங்களுக்கு எதுக்கு 2 பெண்ணு? யாராவது பேசுறவங்க எழுதுறவங்களுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியதானே, நோட்ஸ் எடுப்பாங்க இல்ல? பாவம், அவருக்கு என்ன பிரச்சனை? நல்ல காம்பினேஷன், 2 பேரும் பக்கத்து பக்கத்துல. கொஞ்சம் கொடுங்க சார், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. விடிஞ்சிருச்சு சார், வெல்கம். ஐயா, ஒண்ணு தூங்குங்க, இல்ல எந்திரிச்சிருங்க. ஒண்ணு தூங்குறீங்க, எந்திரிக்க. அவர் சொல்றாரு தூங்குனோடனே கத்துறாங்க சார், அப்புறம் எந்திரிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் தூங்கும்போது மறுபடியும் கத்துறாங்க சார். கஷ்டம்தான் இல்லை? அப்போயெல்லாம் அந்த படத்தில் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி அசம்பிளிலாம் லைவாக பார்க்குறது இல்லை. அப்போ படத்தில் வந்து இந்த காமெடி ஆக்டர்ஸ் வந்து பொலிட்டீஷியன் கெட்ட போட்டாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, அவன்லாம் சட்டசபைக்கு போகிறதே தூங்குறதுக்கு தான், சட்டசபையில் தூங்கி விட்டேனே, அதில் பெரிய பிரச்சனை மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. சட்டசபைக்கு போனால் தான் அவருக்கு நல்லா தூக்கம் வருதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அப்போ நான் யோசிப்பேன், என்ன சொல்கிறாங்கன்னு புரியலை.
இப்போ பார்க்கும்போது தான் அந்த பழைய நகைச்சுவை இப்போ புரியுது எனக்கு. போய்கிட்டே இருக்குல்ல இந்த லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கிலே. யாரா இது இந்த நேரத்துல வெளியே டிராக்டர் ஓட்டுறது? டேய் சோம்பேறிகளா எழுந்திருக்கடா. மாப்ள சாரி 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 சாரி. ஓ தூங்குற தெரிஞ்சு வந்துருச்சு போல. கலசாட்டர் போட்டதுனால இப்பதான் எனக்கு புரியுதுங்க. இவ்வளவு பேர் அங்க அப்படி இருக்கும் போதுதான் தங்கள் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு எதிர்கட்சியில ஏதாவது பேசுனா அந்த கத்துறது ஓடி வர்றது என்னன்னா தூக்கத்தை உடைக்கிறது. மேசையில தட்டுறதெல்லாம் அதுக்குதான் அப்படின்னு ஆகுன்னா எல்லாரும் எந்திரிச்சு கத்துறது எதுக்கு? ரொம்ப நேரம் உட்காந்து கால் வரைச்சு போச்சு எல்லாருக்கும். இது தெரியாம நம்ம அவங்களை திட்டிக்கிட்டு இருக்கேன் சார். வந்து ஒரு குண்டாலுக்கு 4 கிலோ வரைக்கும் ஷார்டேஜ் வருது, அதுக்கு எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கூட கேட்டுட்டு இருந்தாங்க. சன்ன ரகமும் மோட்டார் ரகமும் இப்போ உணவு கொஞ்சம் வழி பண்ணுங்க. இப்போ வந்து உறுப்பினருக்கு வந்து வெரைட்டி ரைஸாக எல்லாம் முழு சாப்பாடும் போடுற அளவு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடியாக இருக்குது. அருள் கூர்ந்து நீங்கள் வந்து சப்ஜெக்டுக்குள்ளே வந்துருக்கீங்க. சுருக்கமாக பேசி முடிக்கும்படி நான் கேட்டுக் கொடுக்குறேன். மணி 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 பசிக்குது மணி மணி. சாப்பாடு போடுறாங்க. முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கே தெரியும், மிக முக்கியமாக தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முக்கிய நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருக்க, அதனால் அவைக்கு இன்று வரவில்லை. ஓ இன்னைக்கு அவர் வரல. హైదరాబాద్ ఉంది, సెకండ్రాబాద్ ఎందు, గుంటూరు ఉంది, నెల్లూరు ఎందు, కడప ఉంది, మడప్ప ఎందు. ஓகேனா டீல். இவர் தானே ஆந்திரா பக்கம் இப்போதைக்கு வந்துடாதீங்க தண்ணி பிரச்சனை பற்றி. அதான் இப்போ இருக்கீங்களா, இப்போ பேசிட்டீங்க. பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் கடைசியாக வந்தவர் தாங்க பாவம். அப்படி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து அந்த கண்ணு சொக்கிற டைமில் அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்மளாம் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தானே. செகண்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியடே மேத்ஸ் வந்து வச்சா எப்படி இருக்கும்? மேத்ஸ் இங்கிலீஷ்னு வந்தாங்கன்னா எப்படி இருக்கு நமக்கு? அப்படி இருக்கும்ல. எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. உங்களை அதான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.